லாட்லி நீ டின்னர் சாப்பிட்ரு. இங்கே எனக்கு வரது கொஞ்சம் டைம் ஆகும், சரியா? ஓகே மேடம். Hey, madam, how come? You didn't even call? ஐ கெஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்கு, ரைட்? Of course. உன் வீடு தானே, come in. அப்போ நீ இப்படியே வழிமறிச்சிட்டு நின்னா நான் எப்படி உள்ள வருது? Oh, sorry, come. ஐம் so sorry. I think I got in at the wrong time. Not at all. Brashna, this is Anuradha, my wife. She's a super cop. Anuradha, this is Brashna, Afghan Pashtun lineage from Hamburg, Germany. One of the world's leading YouTuber. இனஃப் சுமித். Wow. நாங்க ரெண்டு பேரும் என்னோட கவிதைகளை வச்சு ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். I see. நைஸ் டு மீட் யூ அனுராதா. Hi. சுமித், you didn't tell me about your super cuff wife. We are going through a divorce. Oh, sorry. Yeah. சுமித், உனக்கு இன்னும் எவ்வளோ டைம் ஆகும்? ஆக்சுவலி கொஞ்சம் சாமான் எடுக்கணும், அப்புறம் உன்கிட்ட இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். 30 minutes, right, Brashna? Yeah. Cool. Cool. I'm sorry. Yeah, sure. ஹலோ அப்பா. இல்லை, நீங்களும் அம்மாவும் சாப்பிடுங்க, எனக்கு வரது கொஞ்சம் லேட் ஆயிடும். ஓகே, நல்லா தான் இருக்கா. யாரோ பிரஷ்னாவா, அவ கூட கீழே பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்ன கஷ்டம், அவனோட லைஃப். சரி அப்பா, நான் வச்சிடுறேன். ஓகே, பாய். சுமித், பிரஷ்னா இவ்வளோ சீக்கிரமா உன்னை விட்டுட்டாளா? அனு, பை எனி சான்ஸ் நீ கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்றியா என்ன? ஜெலஸ் மை ஃபுட். அப்புறம் ப்ளீஸ், இனிமே நானும் அனுன்னு கூப்பிடுறத நிறுத்து. இனிமே நீ எத்தனை பொண்ணுங்க கூட வேணாலும் வைன் குடி, மசா பண்ணு, பார்ட்டி பண்ணு. இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். காட் சேக் யார், நாங்க ரெண்டு பேரும் வெறும் பாட்காஸ்ட் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவ வெள்ளக்காரி, குடிக்க ஏதாவது தரணும்ல. உன்ன மாதிரி டீலாம் ஒண்ணு குடிக்க மாட்டா. ஸ்டாப் இட் சுமித். நான் என்னோட நகையை தான் எடுக்க வந்தேன், எடுத்துட்டு போறேன். சரி. அதுக்கப்புறம் நம்மளோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஐல் சென்ட் யூ த பேப்பர்ஸ். ப்ளீஸ் சைன் இட். டன். கூல். ஹலோ ஆதி, எங்க போயிட்ட நீ மறந்து வாங்க? இவ்வளவு நேரம் ஆகுது. அது ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கல, அதனால தான் வெளியே வந்திருக்கேன். ஏன் ஒரு மாதிரி பேசுற? நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன், ஓகேவா? நீ காசும் சொன்ன அட்ரஸ்ல தானே இருக்க. நீ எதுக்கு தனியா போயிருக்க ஆதி? ஆதி, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அவங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. நான் பாத்துக்கிறேன், நீ வை.
டேக் கேர் ஆஃப் திஸ். காமி. இங்க எப்படி அடிபட்டது? ஓங்கி குத்து விட்டேன் அப்பதான். உனக்கு என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? என் டீச்சர்லாம் ஹீரோவாக கூடாதா என்ன? ஆமா வக்கீல் சார், சுமித் கூட தானே உங்களுக்கு ஃபீஸ் தரா. அப்புறம் என்ன? சரி, நான் அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ப்ளீஸ் கம் இன். ஜெய்ஹந்த் மேடம், ஜெய்ஹிந்த். உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. இந்த ஃபோன்ல தான் வித்யாவுக்கு வீடியோவை இமெயில் பண்ணிருக்காங்க, பிளாக்மெயில் பண்றதுக்கு. இதுல இன்னும் சில இமெயில்ஸ் இருக்கு, வேற சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி அனுப்பியிருக்காங்க. ஏய் சுதேஷ், நீ எங்க இங்க? வணக்கம் அண்ணி. வணக்கம். அது நான் ஊர்ல இருந்து இப்பதான் கௌதமனாவை பார்க்க வந்தேன். So may I come in? Yes, come in. So, இதான் அந்த ஃபோன். வித்யாராய் அப்புறம் இன்னும் எவ்வளவோ இன்னசென்ட் குழந்தைங்களுக்கு பிளாக்மெயிலிங் இமெயில் செய்ய யூஸ் பண்ணுது. இந்த ஸ்டூடெண்ட்ஸை மெடிக்கல் ராக்கெட்ஸ்காரங்களால பணம் கொடுத்து வாங்க முடியல, அதனால ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் இருக்கிற சிம்மை டெல்லியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஆஃப்கோர்ஸ் வித் ஃபேக் ஐடி. அண்ட் இதோட ஓனரை கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சார், இது இண்டோர் இன்ஸ்பெக்டர் கௌதம் தீக்ஷித்தோட இண்டோர் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ஸ்கேம் பற்றின ரிப்போர்ட்ஸ். சார், அவர் எப்போ இந்த ஸ்கேன் சம்மந்தப்பட்ட ஆளுங்களை கைது செய்ய ஆரம்பிச்சாரோ அப்போவே அவரோட ஹையர் அஃபிஷியல்ஸ் அவரை லீவில் அனுப்பிட்டாங்க. அண்ட் தென் ஒன் டே he was literally crushed with a canter on the road and left there to die. ஆனால் அவரோட அதிர்ஷ்டம் அன்னைக்கு அவர் தப்பிச்சிட்டாரு. I will speak to my colleague in Indore. Yes, sir. I'll look into this Gautam Dixit matter. Yes, sir. But Anuradha, you have made a great breakthrough on this case. இல்லை சார், இதுக்கான கிரெடிட்டை நான் எடுத்துக்க முடியாது. இந்த ஃபோனை ஆதித்யா ராய் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால இப்போ நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவரோட தங்கையை கண்டுபிடிச்சு தரது தான். This is a great start. And you're the boss on this case. Anuradha, go ahead. ஜெயஹிந்த் சார். Jay. நான் எந்த ஒரு அப்பாவையும் பணைய வச்சு கண்டிப்பா வித்யாவை காப்பாத்துறதா இல்ல. எல்லாம் என் தப்பு தான். அந்த ஐடியா கொடுக்காம இருந்திருந்தா பிரபாகர் உயிரோட இருந்திருப்பான். ஐடியா கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அந்த ஐடியாவை கொஞ்சம் கூட யோசிக்காம அப்ரூவ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய தப்பு. சொல்லப்போனால் நம்ம எக்ஸிக்யூஷன்லாம் கரெக்டாக தான் இருந்தது. இட் வாஸ் ஆக்சுவலி அ பிளடி செட்டப். எனக்கு என்னமோ அங்கே பிரபாகர், சுதேஷ், அப்புறம் அந்த மூணாவது ஆளை தவிர இன்னொருத்தாங்க அங்கே இருந்திருக்கான்னு தோணுது. அவன் தான் இவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கான். நடந்தது நடந்துருச்சு. இனிமே யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதை பற்றி தான் யோசிக்கணும். Shivani has something to say. சொல்லு ஷிவானி. என்னோட கோலீக் ஆஞ்சல் இருக்கா. அவ எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொன்னா அவளுக்கு மெடிக்கல் படிக்க ஆசை இருக்குன்னு. ஆனா என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆகல. கோச்சிங் மூலமா பார்கவான்ற பையனை அவ மீட் பண்ணியிருக்கா.
அவன் 3வது அட்டெம்ப்ட்லேயே மெடிக்கலை கிளியர் பண்ணிட்டான். பட் தென் அஃப்கோர்ஸ் தே லாஸ்ட் டச். கோயின்சிடென்ட்லி அஞ்சல் அந்த பார்கவாவை ஒரு கிளினிக்ல சந்திச்சா. எல்லாமே சேமா இருந்தது. ஆனா இந்த பார்கவாவோட ஃபேஸ் ஒரிஜினல் பார்கவாவோட ஃபேஸோட மேட்ச் ஆகல. வைத்து வச்சதுக்கு அப்புறம் அவனை ட்ராப் பண்ணி லோக்கல் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு. வாவ். அப்படின்னா டாக்டர் பார்கவா ஸ்லாஷ் அஜய் சௌராசியா இது மூலமா பெரிய லீட் கிடைக்கலாம். விக்ரம், கிடைக்குதான்னு பார்க்கலாம். குட் ஜாப் சிவானி. Are you guys out of your mind? ஒரு குழந்தைய போய் பணையம் வச்சிருக்கீங்க. பட் சார், Just shut up. எதுவும் பேசாத. அட்லீஸ்ட் இந்த மடத்தனத்தை நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அனுராதா. ஹோம் மினிஸ்ட்ரி, பாலிட்டிஷியன், ஜேர்னலிஸ்ட், நம்ம டிபார்ட்மெண்டோடைய ரைவல்ஸ் எல்லாருக்கும் ஒரே நோக்கம், எப்படியாவது என் பேரை கெடுக்கணும். டிஜிபி கிட்ட இருந்து கூட போன் வந்துருச்சு. அவர் சொல்லிட்டு இருந்தார், அவன் பேர் என்ன, ஜங்கல் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். என்ன தெரியுமா, அவனுடைய சஸ்பெண்டட் சப் இன்ஸ்பெக்டரை எஸ்டிஎஃப் அவங்களோட டீம்ல சேர்த்துக்கிட்டாங்களாமா. உங்களை எல்லாம் வச்சு நான் என்னதான் செய்யறது? ஆல்ரெடி ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. மொத்த பிளேமையும் நானே ஏத்துக்கிறேன் சார். ஐ எம் ரெடி ஃபார் எனி இவென்ச்சுவாலிட்டி சார். நீ என்ன அமைதியா இருக்க? நீ தான் ஏதாவது செய்யணும். ஹேமந்த், என்ன பண்ண சொல்றீங்க? ஏய், ஹோம் செக்ரட்டரி தானே நீ, உன்னோட கிளவுட் யூஸ் பண்ணுப்பா. ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ், ஐ ப்ராமிஸ் யூ. ஓகே, ஃபார் யூ. மீடியா இருக்கு, என்ன பண்ண போறீங்க? எஸ்டிஎஃப் தரப்புல இருந்து ஒரு ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அதுல அனுராதோட 2 சபார்டினேட்டை சஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஆப்வியஸ்லி மானத்தை காப்பாத்துறதுக்கு தான். அனுமம், எனக்கு ரொம்ப நாளா ஒரு யோசனை. நம்ம ஆபரேஷன்ல ஒரு சிவிலியனை சேர்த்துக்கிட்டா என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒன்று யூஷுவல் கேஸ் இல்லை விக்ரம், இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆதித்யா ஒரு மெடிக்கல் கோச்சிங் சென்டர் நடத்துகிறான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கேஸில் நிறைய இருக்கு. அவனுக்கு நம்மளை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். அப்போ சஸ்பெண்ட் ஆன சௌதேஷ்க்கு? ஹிஸ் ஆனஸ்ட். அவன்கிட்ட ஒரு ஃபயர் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா அவன் ஐடியா நல்லதா இருந்தது. நமக்கு தான் பேட் லக். And more than anything else, actually Hemant sir is pissed about the kid's death. அது இருக்கட்டும், அந்த ஜங்கல் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஐஜி கூட டைரக்டா கான்டாக்ட் வச்சிருக்கான். I'll take care of that asshole. இங்க பாருங்க டாக்டர் சார், புத்திசாலித்தனமா பேசுங்க. இவ்ளோ கிட்ட சுட்டா உங்களால தப்பிக்க முடியாது. ஆனா எழுந்து ஓடுனீங்கன்னா 1% சான்ஸ் இருக்கலாம். ஒருவேளை என் குறி தப்புனா அந்த 1% சான்ஸ் உனக்கு வேண்டாமா? டாக்டர் சார், உங்களுக்கு 5 செகண்ட் இருக்கு. லாட்லி, நீ டின்னர் சாப்பிட்ரு. இங்க எனக்கு வரது கொஞ்சம் டைம் ஆகும், சரியா? ஓகே மேடம்.
Hey, madam, how come? You didn't even call? ஐ கெஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்கு, ரைட்? Of course. உன் வீடு தானே, come in. அப்போ நீ இப்படியே வழிமறிச்சிட்டு நின்னா நான் எப்படி உள்ள வருது? Oh, sorry. Come. I'm so sorry. I think I got in at the wrong time. Not at all. Brashna, this is Anuradha, my wife. She's a super cop. Anuradha, this is Brashna, Afghan Pashtun lineage from Hamburg, Germany. One of the world's leading YouTuber. Enough, Sumit. Wow. நாங்க ரெண்டு பேரும் என்னோட கவிதைகளை வச்சு ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். I see. Nice to meet you, Anuradha. Hi. Sumit, you didn't tell me about your super cuff wife? We are going through a divorce. Oh, sorry, yeah. Yeah. சுமித், உனக்கு இன்னும் எவ்வளோ டைம் ஆகும்? ஆக்சுவலி கொஞ்சம் சாமான் எடுக்கணும், அப்புறம் உன்கிட்ட இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். 30 minutes, right, Brashna? Yeah. Cool. Cool. I'm sorry. Oh, Yeah, yeah, sure. ஹலோ அப்பா? இல்லை, நீங்களும் அம்மாவும் சாப்பிடுங்க, எனக்கு வரது கொஞ்சம் லேட் ஆயிடும். ஓகே, நல்லா தான் இருக்கா. யாரோ பிரஷ்னாவா, அவ கூட கீழே பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்ன கஷ்டம், அவனோட லைஃப். சரி அப்பா, நான் வச்சிடுறேன். ஓகே, பாய். சுமித், பிரஷ்னா இவ்வளோ சீக்கிரமா உன்னை விட்டுட்டாளா? அனு, பை எனி சான்ஸ் நீ கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்றியா என்ன? ஜெலஸ் மை ஃபுட். அப்புறம் ப்ளீஸ் இனிமே நானும் அனுன்னு கூப்பிடுறத நிறுத்து. இனிமே நீ எத்தனை பொண்ணுங்க கூட வேணாலும் வைன் குடி, மசா பண்ணு, பார்ட்டி பண்ணு. இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். காட் சேக் யார், நாங்க ரெண்டு பேரும் வெறும் பாட்காஸ்ட் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவ வெள்ளக்காரி, குடிக்க ஏதாவது தரணும்ல. உன்ன மாதிரி டீலாம் ஒன்னும் குடிக்க மாட்டா. ஸ்டாப் இட் சுமித். நான் என்னோட நகையை தான் எடுக்க வந்தேன், எடுத்துட்டு போறேன். சரி. அதுக்கப்புறம் நம்மளோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஐ சென்ட் யூ த பேப்பர்ஸ், ப்ளீஸ் சைன் இட். டன். கூல். ஹலோ ஆதி, எங்க போயிட்டு நீ மறந்து வாங்க? இவ்வளவு நேரம் ஆகுது. அது ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கல, அதனால தான் வெளியே வந்திருக்கேன். ஏன் ஒரு மாதிரி பேசுற? நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன், ஓகேவா? நீ காசும் சொன்ன அட்ரஸ்ல தானே இருக்க. நீ எதுக்கு தனியா போயிருக்க ஆதி? ஆதி, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அவங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. நான் பாத்துக்கிறேன், நீ வை.
Take care of this. Come here. இங்க எப்படி அடிபட்டது? ஓங்கி குத்து விட்டேன் அப்பதான். உனக்கு என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? என் டீச்சர்லாம் ஹீரோ ஆக கூடாதா என்ன? ஆமா வக்கீல் சார், சுமித் கூட தானே உங்களுக்கு ஃபீஸ் தரா. அப்புறம் என்ன? சரி, நான் அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ப்ளீஸ் கம் இன். ஜெய்ஹந்த் மேடம், ஜெய்ஹிந்த். உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. இந்த ஃபோன்ல தான் வித்யாவுக்கு வீடியோவை இமெயில் பண்ணிருக்காங்க, பிளாக்மெயில் பண்றதுக்கு. இதுல இன்னும் சில இமெயில்ஸ் இருக்கு, வேற சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி அனுப்பியிருக்காங்க. ஏய் சுதேஷ், நீ எங்க இங்க? வணக்கம் அண்ணி. வணக்கம். அது நான் ஊர்ல இருந்து இப்பதான் கௌதமனாவை பார்க்க வந்தேன். So may I come in? Yes, come in. So, இதான் அந்த ஃபோன். வித்யாராய் அப்புறம் இன்னும் எவ்வளவோ இன்னசென்ட் குழந்தைங்களுக்கு பிளாக்மெயிலிங் இமெயில் செய்ய யூஸ் பண்ணுது. இந்த ஸ்டூடெண்ட்ஸை மெடிக்கல் ராக்கெட்ஸ்காரங்களால பணம் கொடுத்து வாங்க முடியல, அதனால ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் இருக்கிற சிம்மை டெல்லியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஆஃப்கோர்ஸ் வித் ஃபேக் ஐடி. அண்ட் இதோட ஓனரை கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சார், இது இண்டோர் இன்ஸ்பெக்டர் கௌதம் தீக்ஷித்தோட இண்டோர் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ஸ்கேம் பற்றின ரிப்போர்ட் சார். சார், அவர் எப்போ இந்த ஸ்கேன் சம்மந்தப்பட்ட ஆளுங்களை கைது செய்ய ஆரம்பிச்சாரோ அப்போவே அவரோட ஹையர் அஃபிஷியல்ஸ் அவரை லீவில் அனுப்பிட்டாங்க. அண்ட் தென் ஒன் டே he was literally crushed with a canter on the road and left there to die. ஆனால் அவரோட அதிர்ஷ்டம் அன்னைக்கு அவர் தப்பிச்சிட்டாரு. I will speak to my colleague in Indore. எஸ் சார். I'll look into this Gautam Dixit matter. எஸ் சார். But Anuradha, you have made a great breakthrough on this case. இல்லை சார், இதுக்கான கிரெடிட்டை நான் எடுத்துக்க முடியாது. இந்த ஃபோனை ஆதித்யா ராய் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால இப்போ நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவரோட தங்கையை கண்டுபிடிச்சு தரதுதான். This is a great start. And you're the boss on this case. Anuradha, go ahead. ஜெயஹிந்த் சார். Jay. நான் எந்த ஒரு அப்பாவையும் பணைய வச்சு கண்டிப்பா வித்யாவை காப்பாத்துறதா இல்ல. எல்லாம் ஏன் தப்பு தான். அந்த ஐடியா கொடுக்காம இருந்திருந்தா பிரபாகர் உயிரோட இருந்திருப்பான். ஐடியா கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அந்த ஐடியாவை கொஞ்சம் கூட யோசிக்காம அப்ரூவ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய தப்பு. சொல்லப்போனால் நம்ம எக்ஸிக்யூஷன்லாம் கரெக்டாக தான் இருந்தது. இட் வாஸ் ஆக்சுவலி அ பிளடி செட்டப். எனக்கு என்னமோ அங்கே பிரபாகர், சுதேஷ், அப்புறம் அந்த மூணாவது ஆளை தவிர இன்னொருத்தாங்க அங்கே இருந்திருக்கான்னு தோணுது. அவன் தான் இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கான். நடந்தது நடந்துருச்சு. இனிமே யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதை பற்றி தான் யோசிக்கணும். Shivani has something to say. சொல்லு ஷிவானி. என்னோட கோலீக் ஆஞ்சல் இருக்கா. அவ எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொன்னா அவளுக்கு மெடிக்கல் படிக்க ஆசை இருக்குன்னு. ஆனா என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆகல. கோச்சிங் மூலமா பார்கவான்ற பையனை அவ மீட் பண்ணியிருக்கா.
அவன் 3வது அட்டெம்ப்ட்லேயே மெடிக்கலை கிளியர் பண்ணிட்டான். பட் தென் அஃப்கோர்ஸ் தே லாஸ்ட் டச். கோயின்சிடென்ட்லி ஆஞ்சல் அந்த பார்கவாவை ஒரு கிளினிக்ல சந்திச்சா. எல்லாமே சேமா இருந்தது. ஆனா இந்த பார்கவாவோட ஃபேஸ் ஒரிஜினல் பார்கவாவோட ஃபேஸோட மேட்ச் ஆகல. வைத்து வச்சதுக்கு அப்புறம் அவனை ட்ராப் பண்ணி லோக்கல் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சான். வாவ். அப்படின்னா டாக்டர் பார்கவா ஸ்லாஷ் அஜய் சௌராசியா இது மூலமா பெரிய லீட் கிடைக்கலாம். விக்ரம், கிடைக்குதான்னு பார்க்கலாம். குட் ஜாப் சிவானி. Are you guys out of your mind? ஒரு குழந்தைய போய் பணையம் வச்சிருக்கீங்க. பட் சார், Just shut up. எதுவும் பேசாதே. அட்லீஸ்ட் இந்த மடத்தனத்தை நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அனுராதா. ஹோம் மினிஸ்ட்ரி, பாலிட்டிஷியன், ஜேர்னலிஸ்ட், நம்ம டிபார்ட்மெண்டோட ரைவல்ஸ் எல்லாருக்கும் ஒரே நோக்கம், எப்படியாவது என் பேரை கெடுக்கணும். டிஜிபி கிட்ட இருந்து கூட போன் வந்துருச்சு. அவர் சொல்லிட்டு இருந்தார், அவன் பேர் என்ன, ஜங்கல். ஜங்கல் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். என்ன தெரியுமா, அவனுடைய சஸ்பெண்டட் சப் இன்ஸ்பெக்டரை STF அவங்களோட டீம்ல சேர்த்துக்கிட்டாங்களாமா. உங்களை எல்லாம் வச்சு நான் என்னதான் செய்யறது? ஆல்ரெடி ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. மொத்த பிளேமையும் நானே ஏத்துக்கிறேன் சார். ஐ எம் ரெடி ஃபார் எனி இவென்ச்சுவாலிட்டி சார். நீ என்ன அமைதியா இருக்க? நீ தான் ஏதாவது செய்யணும். ஹேமந்த், என்ன பண்ண சொல்றீங்க? ஏய், ஹோம் செக்ரட்டரி தானே நீ. உன்னோட கிளவுட் யூஸ் பண்ணுப்பா. ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ், ஐ ப்ராமிஸ் யூ. ஓகே, ஃபார் யூ. மீடியா இருக்கு, என்ன பண்ண போறீங்க? STF தரப்புல இருந்து ஒரு ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அதுல அனுராதோட 2 சபார்டினேட்டை சஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஆப்வியஸ்லி மானத்தை காப்பாத்துறதுக்கு தான். அனுமம், எனக்கு ரொம்ப நாளா ஒரு யோசனை. நம்ம ஆபரேஷன்ல ஒரு சிவிலியனை சேர்த்துக்கிட்டா என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒன்று யூஷுவல் கேஸ் இல்லை விக்ரம். இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆதித்யா ஒரு மெடிக்கல் கோச்சிங் சென்டர் நடத்துகிறான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கேஸில் நிறைய இருக்கு. அவனுக்கு நம்மளை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். அப்போ சஸ்பெண்ட் ஆன சௌதேஷ்க்கு? ஹிஸ் ஆனஸ்ட். அவன்கிட்ட ஒரு ஃபயர் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா அவன் ஐடியா நல்லதாக இருந்தது. நமக்கு தான் பேட் லக். And more than anything else, actually Hemant sir is pissed about the kid's death. அது இருக்கட்டும், அந்த ஜங்கல் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஐஜி கூட டைரக்டா கான்டாக்ட் வச்சிருக்கான். I'll take care of that asshole. இங்க பாருங்க டாக்டர் சார், புத்திசாலித்தனமா பேசுங்க. இவ்ளோ கிட்ட சுட்டா உங்களால தப்பிக்க முடியாது. ஆனா எழுந்து ஓடுனீங்கன்னா 1% சான்ஸ் இருக்கு, இருக்கலாம். ஒருவேளை என் குறி தப்புனா அந்த 1% சான்ஸ் உனக்கு வேண்டாமா? டாக்டர் சார், உங்களுக்கு 5 செகண்ட் இருக்கு. லாட்லி, நீ டின்னர் சாப்பிட்ரு. இங்க எனக்கு வரது கொஞ்சம் டைம் ஆகும், சரியா? ஓகே மேடம். Hey, madam, how come? You didn't even call?
ஐ கெஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்கு, ரைட்? ஆஃப் கோர்ஸ். உன் வீடு தானே, கம் இன். அப்போ நீ இப்படியே வழிமறிச்சிட்டு நின்னா நான் எப்படி உள்ள வருது? சாரி, கம் கம். ஐம் so sorry. I think I got in at the wrong time. Not at all, not at all. Brishna, this is Anuradha, my wife. She's a super cop. Anuradha, this is Brishna, Afghan Pashtun lineage from Hamburg, Germany. One of the world's leading YouTuber. Enough, Sumit. Wow. நாங்க ரெண்டு பேரும் என்னோட கவிதைகளை வச்சு ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். I see. Nice to meet you, Anuradha. Hi. Sumit, you didn't tell me about your super cup wife. We are going through a divorce. Oh, sorry, yeah. Yeah. சுமித், உனக்கு இன்னும் எவ்வளோ டைம் ஆகும்? ஆக்சுவலி கொஞ்சம் சாமான் எடுக்கணும், அப்புறம் உன்கிட்ட இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். 30 minutes, right, Brishna? Yeah. Cool. 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 I'm sorry. Oh, Yeah, yeah, sure. ஹலோ அப்பா? இல்லை, நீங்களும் அம்மாவும் சாப்பிடுங்க, எனக்கு வரத்து கொஞ்சம் லேட் ஆயிடும். ஓகே, நல்லா தான் இருக்கா. யாரோ பிரஷ்னாவா, அவ கூட கீழே பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்ன கஷ்டம், அவனோட லைஃப். சரி அப்பா, நான் வச்சிடுறேன். ஓகே, பாய். சுமித், பிரஷ்னா இவ்வளோ சீக்கிரமா உன்னை விட்டுட்டாளா? அனு, பை எனி சான்ஸ் நீ கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்றியா என்ன? ஜெலஸ் மை ஃபுட். அப்புறம் ப்ளீஸ் இனிமே நானும் அனுன்னு கூப்பிடுறத நிறுத்து. இனிமே நீ எத்தனை பொண்ணுங்க கூட வேணாலும் வைன் குடி, மசா பண்ணு, பார்ட்டி பண்ணு. இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். காட் சேக் யார், நாங்க ரெண்டு பேரும் வெறும் பாட்காஸ்ட் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவ வெள்ளக்காரி, குடிக்க ஏதாவது தரணும்ல. உன்ன மாதிரி டீலாம் ஒன்றும் குடிக்க மாட்டா. ஸ்டாப் இட் சுமித். நான் என்னோட நகையை தான் எடுக்க வந்தேன், எடுத்துட்டு போறேன். சரி. அதுக்கப்புறம் நம்மளோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஐல் சென்ட் யூ த பேப்பர்ஸ். ப்ளீஸ் சைன் இட். டன். கூல். ஹலோ ஆதி, எங்க போயிட்ட நீ மறந்து வாங்க? இவ்வளவு நேரம் ஆகுது. அது ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கல, அதனால தான் வெளியே வந்திருக்கேன். ஏன் ஒரு மாதிரி பேசுற? நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன், ஓகேவா? நீ காசும் சொன்ன அட்ரஸ்ல தானே இருக்க. நீ எதுக்கு தனியா போயிருக்க ஆதி? ஆதி, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அவங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. நான் பாத்துக்கிறேன், நீ வை.
care of this. Come here. இங்க எப்படி அடிபட்டது? ஓங்கி குத்து விட்டேன் அப்பதான். உனக்கு என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? என் டீச்சர்லாம் ஹீரோவாக கூடாதா என்ன? ஆமா வக்கீல் சார், சுமித் கூட தானே உங்களுக்கு ஃபீஸ் தரா. அப்புறம் என்ன? சரி, நான் அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ப்ளீஸ் கம் இன். ஜெய்ஹந்த் மேடம், ஜெய்ஹிந்த். உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. இந்த ஃபோன்ல தான் வித்யாவுக்கு வீடியோவை இமெயில் பண்ணிருக்காங்க, பிளாக்மெயில் பண்றதுக்கு. இதுல இன்னும் சில இமெயில்ஸ் இருக்கு, வேற சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி அனுப்பியிருக்காங்க. ஏய் சுதேஷ், நீ எங்க இங்க? வணக்கம் அண்ணி. வணக்கம். அது நான் ஊர்ல இருந்து இப்பதான் கௌதமனாவை பார்க்க வந்தேன். So may I come in? Yes, come in. So, இதுதான் அந்த ஃபோன். வித்யாராய் அப்புறம் இன்னும் எவ்வளவோ இன்னசென்ட் குழந்தைங்களுக்கு பிளாக்மெயிலிங் இமெயில் செய்ய யூஸ் பண்ணது. இந்த ஸ்டூடெண்ட்ஸை மெடிக்கல் ராக்கெட்ஸ்காரங்களால பணம் கொடுத்து வாங்க முடியல, அதனால ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் இருக்கிற சிம்மை டெல்லியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஆஃப்கோர்ஸ் வித் ஃபேக் ஐடி. அண்ட் இதோட ஓனரை கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சார், இது இண்டோர் இன்ஸ்பெக்டர் கௌதம் தீக்ஷித்தோட இண்டோர் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ஸ்கேம் பற்றின ரிப்போர்ட்ஸ். சார், அவர் எப்போ இந்த ஸ்கேன் சம்மந்தப்பட்ட ஆளுங்களை கைது செய்ய ஆரம்பிச்சாரோ அப்போவே அவரோட ஹையர் அஃபிஷியல்ஸ் அவரை லீவில் அனுப்பிட்டாங்க. அண்ட் தென் ஒன் டே he was literally crushed with a canter on the road and left there to die. ஆனால் அவரோட அதிர்ஷ்டம் அன்னைக்கு அவர் தப்பிச்சிட்டாரு. I will speak to my colleague in Indore. Yes, sir. I'll look into this Gautam Dixit matter. Yes, sir. But Anuradha, you have made a great breakthrough on this case. இல்லை சார், இதுக்கான கிரெடிட்டை நான் எடுத்துக்க முடியாது. இந்த ஃபோனை ஆதித்யா ராய் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால இப்போ நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவரோட தங்கையை கண்டுபிடிச்சு தரது தான். This is a great start. And you're the boss on this case. Anuradha, go ahead. ஜெயஹிந்த் சார். Jay. நான் எந்த ஒரு அப்பாவியவும் பணைய வச்சு கண்டிப்பா வித்யாவை காப்பாத்துறதா இல்ல. எல்லாம் என் தப்பு தான். அந்த ஐடியா கொடுக்காம இருந்திருந்தா பிரபாகர் உயிரோட இருந்திருப்பான். ஐடியா கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அந்த ஐடியாவை கொஞ்சம் கூட யோசிக்காம அப்ரூவ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய தப்பு. சொல்லப்போனால் நம்ம எக்ஸிக்யூஷன்லாம் கரெக்டாக தான் இருந்தது. இட் வாஸ் ஆக்சுவலி அ பிளடி செட்டப். எனக்கு என்னமோ அங்கே பிரபாகர், சுதேஷ், அப்புறம் அந்த மூணாவது ஆளை தவிர இன்னொருத்தாங்க அங்கே இருந்திருக்கான்னு தோணுது. அவன் தான் இவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கான். நடந்தது நடந்துருச்சு. இனிமே யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதை பற்றி தான் யோசிக்கணும். Shivani has something to say. சொல்லு ஷிவானி. என்னோட கோலீக் ஆஞ்சல் இருக்கா. அவ எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொன்னா அவளுக்கு மெடிக்கல் படிக்க ஆசை இருக்குன்னு. ஆனா என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆகல. கோச்சிங் மூலமா பார்கவான்ற பையனை அவ மீட் பண்ணியிருக்கா.
அவன் 3வது அட்டெம்ப்ட்லேயே மெடிக்கலை கிளியர் பண்ணிட்டான். பட் தென் அஃப்கோர்ஸ் தே லாஸ்ட் டச். கோயின்சிடென்ட்லி ஆஞ்சல் அந்த பார்கவாவை ஒரு கிளினிக்ல சந்திச்சா. எல்லாமே சேமா இருந்தது. ஆனா இந்த பார்கவாவோட ஃபேஸ் ஒரிஜினல் பார்கவாவோட ஃபேஸோட மேட்ச் ஆகல. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவனை ட்ராப் பண்ணி லோக்கல் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சான். வாவ். அப்படின்னா டாக்டர் பார்கவா ஸ்லாஷ் அஜய் சௌராசியா இது மூலமா பெரிய லீட் கிடைக்கலாம். விக்ரம், கிடைக்குதான்னு பார்க்கலாம். குட் ஜாப் சிவானி. Are you guys out of your mind? ஒரு குழந்தைய போய் பணையம் வச்சிருக்கீங்க. பட் சார், Just shut up. எதுவும் பேசாத. அட்லீஸ்ட் இந்த மடத்தனத்தை நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அனுராதா. ஹோம் மினிஸ்ட்ரி, பாலிட்டிஷியன், ஜேர்னலிஸ்ட், நம்ம டிபார்ட்மெண்டோட ரைவல்ஸ் எல்லாருக்கும் ஒரே நோக்கம், எப்படியாவது என் பேரை கெடுக்கணும். டிஜிபி கிட்ட இருந்து கூட போன் வந்துருச்சு. அவர் சொல்லிட்டு இருந்தார், அவன் பேர் என்ன, ஜங்கல் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். என்ன தெரியுமா, அவனுடைய சஸ்பெண்டட் சப் இன்ஸ்பெக்டரை எஸ்டிஎஃப் அவங்களோட டீம்ல சேர்த்துக்கிட்டாங்களாமா. உங்களை எல்லாம் வச்சு நான் என்னதான் செய்யறது? ஆல்ரெடி ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. மொத்த பிளேமையும் நானே ஏத்துக்கிறேன் சார். ஐ எம் ரெடி ஃபார் எனி இவென்ச்சுவாலிட்டி சார். நீ என்ன அமைதியா இருக்க? நீ தான் ஏதாவது செய்யணும். ஹேமந்த், என்ன பண்ண சொல்றீங்க? ஏய், ஹோம் செக்ரட்டரி தானே நீ. உன்னோட கிளவுட் யூஸ் பண்ணுப்பா. ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ், ஐ ப்ராமிஸ் யூ. ஓகே, ஃபார் யூ. மீடியா இருக்கு, என்ன பண்ண போறீங்க? எஸ்டிஎஃப் தரப்புல இருந்து ஒரு ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அதுல அனுராதோட 2 சபார்டினேட்டை சஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஆப்வியஸ்லி மானத்தை காப்பாத்துறதுக்கு தான். அனுமம், எனக்கு ரொம்ப நாளா ஒரு யோசனை. நம்ம ஆபரேஷன்ல ஒரு சிவிலியனை சேர்த்துக்கிட்டா என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒன்று யூஷுவல் கேஸ் இல்லை விக்ரம். இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆதித்யா ஒரு மெடிக்கல் கோச்சிங் சென்டர் நடத்துகிறான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கேஸில் நிறைய இருக்கு. அவனுக்கு நம்மளை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். அப்போ சஸ்பெண்ட் ஆன சௌதேஷ்க்கு? ஹிஸ் ஆனஸ்ட். அவன்கிட்ட ஒரு ஃபயர் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா அவன் ஐடியா நல்லதாக இருந்தது. நமக்கு தான் பேட் லக். And more than anything else, actually Hemant sir is pissed about the kid's death. அது இருக்கட்டும், அந்த ஜங்கல் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஐஜி கூட டைரக்டா கான்டாக்ட் வச்சிருக்கான். I'll take care of that asshole. இங்க பாருங்க டாக்டர் சார், புத்திசாலித்தனமா பேசுங்க. இவ்ளோ கிட்ட சுட்டா உங்களால தப்பிக்க முடியாது. ஆனா எழுந்து ஓடுனீங்கன்னா 1% சான்ஸ் இருக்கலாம். ஒருவேளை என் குறி தப்புனா அந்த 1% சான்ஸ் உனக்கு வேண்டாமா? டாக்டர் சார், உங்களுக்கு 5 செகண்ட் இருக்கு. லாட்லி, நீ டின்னர் சாப்பிட்ரு. இங்க எனக்கு வரது கொஞ்சம் டைம் ஆகும், சரியா? ஓகே மேடம். Hey, madam, how come? You didn't even call?
ஐ கெஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்கு, ரைட்? ஆஃப் கோர்ஸ். உன் வீடு தானே, கம் இன். அப்போ நீ இப்படியே வழிமறிச்சிட்டு நின்னா நான் எப்படி உள்ள வருது? சாரி, கம் கம். ஓ, ஐம் so sorry. I think I got in at the wrong time. Not at all, not at all. Brishna, this is Anuradha, my wife. She's a super cop. Anuradha, this is Brishna, Afghan Pashtun lineage from Hamburg, Germany. One of the world's leading YouTuber. Enough, Sumit. Wow. நாங்க ரெண்டு பேரும் என்னோட கவிதைகளை வச்சு ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். I see. Nice to meet you, Anuradha. Hi. Sumit, you didn't tell me about your super cup wife. We are going through a divorce. Oh, sorry, yeah. Yeah. சுமித், உனக்கு இன்னும் எவ்வளோ டைம் ஆகும்? ஆக்சுவலி கொஞ்சம் சாமான் எடுக்கணும், அப்புறம் உன்கிட்ட இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். 30 minutes, right, Brishna? Yeah. Cool. 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 I'm sorry. Oh, Yeah, yeah, sure. ஹலோ அப்பா. இல்லை, நீங்களும் அம்மாவும் சாப்பிடுங்க, எனக்கு வரது கொஞ்சம் லேட் ஆயிடும். ஓகே, நல்லா தான் இருக்கா. யாரோ பிரஷ்னாவா, அவ கூட கீழே பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்ன கஷ்டம், அவனோட லைஃப். சரி அப்பா, நான் வச்சிடுறேன். ஓகே, பாய். ஆ. சுமித், பிரஷ்னா இவ்வளோ சீக்கிரமா உன்னை விட்டுட்டாளா? அனு, பை எனி சான்ஸ் நீ கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்றியா என்ன? ஜெலஸ் மை ஃபுட். அப்புறம் ப்ளீஸ், இனிமே நானும் அனுன்னு கூப்பிடுறத நிறுத்து. இனிமே நீ எத்தனை பொண்ணுங்க கூட வேணாலும் வைன் குடி, மசா பண்ணு, பார்ட்டி பண்ணு. இட்ஸ் none ஆஃப் மை பிஸ்னஸ். காட் சேக் யார், நாங்க ரெண்டு பேரும் வெறும் பாட்காஸ்ட் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவ வெள்ளக்காரி, குடிக்க ஏதாவது தரணும்ல. உன்ன மாதிரி டீலாம் ஒன்றும் குடிக்க மாட்டா. ஸ்டாப் இட் சுமித். நான் என்னோட நகையை தான் எடுக்க வந்தேன், எடுத்துட்டு போறேன். சரி. அதுக்கப்புறம் நம்மளோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஐல் சென்ட் யூ த பேப்பர்ஸ். ப்ளீஸ் சைன் இட். டன். கூல். ஹலோ ஆதி, எங்க போயிட்டு நீ மருந்து வாங்க? இவ்வளவு நேரம் ஆகுது. அது ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கல, அதனால தான் வெளியே வந்திருக்கேன். ஏன் ஒரு மாதிரி பேசுற? நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன், ஓகேவா? நீ காசம் சொன்ன அட்ரஸ்ல தானே இருக்க. நீ எதுக்கு தனியா போயிருக்க ஆதி? ஆதி, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அவங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. நான் பாத்துக்கிறேன், நீ வை.
டேக் கேர் ஆஃப் திஸ். காமி. இங்க எப்படி அடிபட்டது? ஓங்கி குத்து விட்டேன் அப்பதான். உனக்கு என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? என் டீச்சர்லாம் ஹீரோவாக கூடாதா என்ன? ஆமா வக்கீல் சார், சுமித் கூட தானே உங்களுக்கு ஃபீஸ் தரா. அப்புறம் என்ன? சரி, நான் அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ப்ளீஸ் கம் இன். ஜெய்ஹந்த் மேடம், ஜெய்ஹிந்த். உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. இந்த ஃபோன்ல தான் வித்யாவுக்கு வீடியோவை இமெயில் பண்ணிருக்காங்க, பிளாக்மெயில் பண்றதுக்கு. இதுல இன்னும் சில இமெயில்ஸ் இருக்கு, வேற சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி அனுப்பியிருக்காங்க. ஏய் சுதீஷ், நீ எங்க இங்க? வணக்கம் அண்ணி. வணக்கம். அது நான் ஊர்ல இருந்து இப்பதான் கௌதமனாவை பார்க்க வந்தேன். So may I come in? Yes, come in. So, இதுதான் அந்த ஃபோன். வித்யாராய் அப்புறம் இன்னும் எவ்வளவோ இன்னசென்ட் குழந்தைங்களுக்கு பிளாக்மெயிலிங் இமெயில் செய்ய யூஸ் பண்ணுது. இந்த ஸ்டூடெண்ட்ஸை மெடிக்கல் ராக்கெட்ஸ்காரங்களால பணம் கொடுத்து வாங்க முடியல, அதனால ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் இருக்கிற சிம்மை டெல்லியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஆஃப்கோர்ஸ் வித் ஃபேக் ஐடி. அண்ட் இதோட ஓனரை கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சார், இது இண்டோர் இன்ஸ்பெக்டர் கௌதம் தீக்ஷித்தோட இண்டோர் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ஸ்கேம் பற்றின ரிப்போர்ட்ஸ். சார், அவர் எப்போ இந்த ஸ்கேன் சம்மந்தப்பட்ட ஆளுங்களை கைது செய்ய ஆரம்பிச்சாரோ அப்போவே அவரோட ஹையர் ஒஃபிஷியல்ஸ் அவரை லீவில் அனுப்பிட்டாங்க. அண்ட் தென் ஒன் டே he was literally crushed with a canter on the road and left there to die. ஆனால் அவரோட அதிர்ஷ்டம் அன்னைக்கு அவர் தப்பிச்சிட்டாரு. I will speak to my colleague in Indore. Yes, sir. I'll look into this Gautam Dixit matter. Yes, sir. But Anuradha, you have made a great breakthrough on this case. இல்லை சார், இதுக்கான கிரெடிட்டை நான் எடுத்துக்க முடியாது. இந்த ஃபோனை ஆதித்யா ராய் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால இப்போ நம்ம எல்லாரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவரோட தங்கையை கண்டுபிடிச்சு தரது தான். This is a great start. And you're the boss on this case. Anuradha, go ahead. ஜெயஹிந்த் சார். Jay. நான் எந்த ஒரு அப்பாவையும் பணைய வச்சு கண்டிப்பா வித்யாவை காப்பாத்துறதா இல்ல. எல்லாம் என் தப்பு தான். அந்த ஐடியா கொடுக்காம இருந்திருந்தா பிரபாகர் உயிரோட இருந்திருப்பான். ஐடியா கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அந்த ஐடியாவை கொஞ்சம் கூட யோசிக்காம அப்ரூவ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய தப்பு. சொல்லப்போனால் நம்ம எக்ஸிக்யூஷன்லாம் கரெக்டாக தான் இருந்தது. இட் வாஸ் ஆக்சுவலி அ பிளடி செட்டப். எனக்கு என்னமோ அங்கே பிரபாகர், சுதேஷ், அப்புறம் அந்த மூணாவது ஆளை தவிர இன்னொருத்தாங்க அங்க இருந்திருக்கான்னு தோணுது. அவன் தான் இவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கான். நடந்தது நடந்துருச்சு, இனிமே யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதை பத்தி தான் யோசிக்கணும். Shivani has something to say. சொல்லு ஷிவானி. என்னோட கோலீக் ஆஞ்சல் இருக்கா. அவ எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொன்னா அவளுக்கு மெடிக்கல் படிக்க ஆசை இருக்குன்னு. ஆனா என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆகல. கோச்சிங் மூலமா பார்கவான்ற பையனை அவ மீட் பண்ணியிருக்கா.
அவன் 3வது அட்டெம்ப்ட்லேயே மெடிக்கலை கிளியர் பண்ணிட்டான். பட் தென் அஃப்கோர்ஸ் தே லாஸ்ட் டச். கோயின்சிடென்ட்லி ஆஞ்சல் அந்த பார்கவாவை ஒரு கிளினிக்ல சந்திச்சா. எல்லாமே சேமா இருந்தது. ஆனா இந்த பார்கவாவோட ஃபேஸ் ஒரிஜினல் பார்கவாவோட ஃபேஸோட மேட்ச் ஆகல. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவனை ட்ராப் பண்ணி லோக்கல் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு. வாவ். அப்படின்னா டாக்டர் பார்கவா ஸ்லாஷ் அஜய் சௌராசியா, இது மூலமா பெரிய லீட் கிடைக்கலாம். விக்ரம், கிடைக்குதான்னு பார்க்கலாம். குட் ஜாப் சிவானி. Are you guys out of your mind? ஒரு குழந்தைய போய் பணையம் வச்சிருக்கீங்க. பட் சார், Just shut up. எதுவும் பேசாத. அட்லீஸ்ட் இந்த மடத்தனத்தை நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அனுராதா. ஹோம் மினிஸ்ட்ரி, பாலிட்டிஷியன், ஜேர்னலிஸ்ட், நம்ம டிபார்ட்மெண்டோட ரைவல்ஸ் எல்லாருக்கும் ஒரே நோக்கம், எப்படியாவது என் பேரை கெடுக்கணும். டிஜிபி கிட்ட இருந்து கூட போன் வந்துருச்சு. அவர் சொல்லிட்டு இருந்தார், அவன் பேர் என்ன, ஜங்கல் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். என்ன தெரியுமா, அவனுடைய சஸ்பெண்டட் சப் இன்ஸ்பெக்டரை எஸ்டிஎஃப் அவங்களோட டீம்ல சேர்த்துக்கிட்டாங்களாமா. உங்களை எல்லாம் வச்சு நான் என்னதான் செய்யறது? ஆல்ரெடி ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. மொத்த பிளேமையும் நானே ஏத்துக்கிறேன் சார். ஐ எம் ரெடி ஃபார் எனி இவென்ச்சுவாலிட்டி சார். நீ என்ன அமைதியா இருக்க? நீ தான் ஏதாவது செய்யணும். ஹேமந்த், என்ன பண்ண சொல்றீங்க? ஏய், ஹோம் செக்ரட்டரி தானே நீ, உன்னோட கிளவுட் யூஸ் பண்ணுப்பா. ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ், ஐ ப்ராமிஸ் யூ. ஓகே, ஃபார் யூ. மீடியா இருக்கு, என்ன பண்ண போறீங்க? எஸ்டிஎஃப் தரப்புல இருந்து ஒரு ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அதுல அனுராதோட 2 சபார்டினேட்டை சஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஆப்வியஸ்லி மானத்தை காப்பாத்துறதுக்கு தான். அனுமம், எனக்கு ரொம்ப நாளா ஒரு யோசனை. நம்ம ஆபரேஷன்ல ஒரு சிவிலியனை சேர்த்துக்கிட்டா என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒன்று யூஷுவல் கேஸ் இல்லை விக்ரம், இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆதித்யா ஒரு மெடிக்கல் கோச்சிங் சென்டர் நடத்துகிறான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கேஸில் நிறைய இருக்கு. அவனுக்கு நம்மளை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். அப்போ சஸ்பெண்ட் ஆன சௌதேஷ்க்கு? ஹிஸ் ஆனஸ்ட். அவன்கிட்ட ஒரு ஃபயர் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா அவன் ஐடியா நல்லதாக இருந்தது. நமக்கு தான் பேட் லக். And more than anything else, actually Hemant sir is pissed about the kid's death. அது இருக்கட்டும், அந்த ஜங்கிள் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஐஜி கூட டைரக்டா கான்டாக்ட் வச்சிருக்கான். I'll take care of that asshole. இங்க பாருங்க டாக்டர் சார், புத்திசாலித்தனமா பேசுங்க. இவ்ளோ கிட்ட சுட்டா உங்களால தப்பிக்க முடியாது. ஆனா எழுந்து ஓடுனீங்கன்னா 1% சான்ஸ் இருக்கலாம். ஒருவேளை என் குறி தப்புனா அந்த 1% சான்ஸ் உனக்கு வேண்டாமா? டாக்டர் சார், உங்களுக்கு 5 செகண்ட் இருக்கு. What's up?